இங்க வந்து நம்ம ஹீரோயினா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டோ பேசிட்டு இருக்காங்க. என்னாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, நான் தான் அவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட. அதுக்கு அவ பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ரிப்ளை பண்றா, நீ வேணா பேசி பாடுறேன்னு கிட்ட, நீ பேசினா ஓரளவுக்கு நீ வரிடா இருக்க மாட்ட, நீ என்னன்னு பேசி கிளியர் பண்ணிக்கோ மைண்ட அப்படின்னு சொல்றா. இவரும் சரி ஓகே அப்படின்றா. இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரென் மேல ஒரு க்ரஷ் இருக்கும். பட் ஏன்னா நம்ம ரெண்டுக்கு வந்து மிரா மேல ஒன் சைட் லவ் இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயின் மேல க்ரஷ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரென் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு போவா. மிரா வீட்டுக்கு தான் போவா. அங்க வந்து போறதுக்கு முன்னாடி வெளியே வந்து நிப்பா கேட்டு கிட்ட. அப்ப வந்து மிராவும் ரென்னும் வந்து பேசிட்டு இருக்கிறது ஹீரோயின் கேட்பா. சோ ஆக்சுவலி மிராவும் ரென்னும் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. மிரா சொல்லுவா, நான் அங்கேயே போய் பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆக போறேன், நான் இந்த பிளேஸை விட்டு நான் ஷிட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவா. அது நம்ம ரென்னுக்கு பிடிக்காது. பிகாஸ் நம்ம ரென் இங்கதான் இருக்கான். மிரா அங்க செட்டில் ஆயிட்டா இவன் எப்படி அங்க போறது? சோ அதனால வந்து நீ ஏன் போற, நீ போவாத, அப்போ நீ என்ன, எனக்கு உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரென் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான், ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஆக்சுவலி மிராக்கு வந்து ரென்னை பிடிக்கும். நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போயிடுவா ரென் கிட்ட பேசாமலே. ஸோ நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரென்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவா. பிகாஸ் அவ 1 வீக்கா வந்திருக்கவே மாட்டான் ரென் ஸ்கூலுக்கு. ஸோ அதனால எவ்ரிடே அவ வந்து டெரஸ்ல போய் ரென்காக அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அந்த பிளேஸ்ல போய் வெயிட் பண்ணுவா. பட் என்ன ரென் வரவே மாட்டான். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது ஒரு நாள் வந்து ரென் வந்து வருவான். ஸோ அப்பதான் கேட்பா, நீ எவ்ரிடே எனக்காக வெயிட் பண்ணிருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், ஆமா லைக் நான் உங்ககிட்ட பேசணும் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா. அப்ப சொல்லுவா, ஹீரோயின் கேட்பா, இந்த மாதிரி நான் மிராவோட இன்டர்வியூ பார்த்தேன் டிவில, பிரான்ஸுக்கு செட்டில் ஆக போறாளாமே அப்படின்னு கேட்பான். ஆமா, இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் கிவ் அப் பண்ணிட்டேன், இதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியாது, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவான் ரென்னு. இந்த சீன் அங்க அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காக பஸ் யூஸ்வலா எடுக்கிற பஸ் எடுப்பா. அந்த பஸ்ல கிரௌடாவே இருக்காது. வந்து உட்காருவா. பக்கத்துல நம்ம ஹீரோ வந்து உட்காருவான். நீ என்ன இங்க பண்ற, நீ நீ இந்த ரூட்லயே போக மாட்டே, நீ ஏன் இந்த சைடு வர அப்படின்னு சொல்லி கேட்பா நம்ம ஹீரோயின். ஹீரோ சொல்லா, இல்ல நான் எப்பவுமே கார்ல தான் போவோம், பட் யூஸ்வலா இந்த சைடு இந்த வாட்டி நான் பஸ் எடுத்து பாக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அப்படியா, அது வியர்டா இருக்கு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்புறம் பஸ்ஸை பார்த்தா பஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் பஸ்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் இந்த பஸ்ஸை வாங்கிட்டேன், யாருமே இல்ல அப்படின்னு சொல்லுவான். வந்து நம்ம ஹீரோயின் யூஸ்வலா எப்பவுமே சண்டை போடுற மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க, சண்டை போடுவாங்க. 2 பேரும் சண்டை போடும்போது ஒரு கார் வந்து பஸ் வந்து ஸ்டாப் பண்ணுது. நின்றோட ஹீரோயின் வந்து பஸ் விட்டு இறங்கி போவாங்க, நான் இந்த பஸ்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நில்லு, ஹீரோயின் வந்து நில்லு நில்லு வெயிட் பண்ண, நானும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி வந்து நம்ம ஹீரோ ஒரு பண்ணுவா. ஹீரோ கீழே போய் விழுவான். அப்பதான் தெரியும் நம்ம ஹீரோட அக்கா தான் அது, சொந்த ஆகாது. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எதுவும் தப்பா எடுக்காத, என் தம்பி வந்து எது பண்ணாலும் நீ தப்பா நினைக்காத, இது வந்து அப்பாலஜியா நினைச்சு நீ என் கார்ல போய் நீ இறங்கிட்டு ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்ல ஏத்தி விடுவா. டிரைவர் வந்து போக சொல்லிடுவா. இங்க இந்த சீன் நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் வந்து அந்த கார்ல போய் இறங்கி